விடியல் வெளிச்சம் வீட்டிற்குள் நுழைந்தது. பாட்டி அழகி காலை வணக்கத்திற்காக எழுந்தார். அம்மா மீனா சமையலறையில் வேலைகளைத் தொடங்கினார். குட்டி பிரியா புதிய கனவுடன் எழுந்தாள். மூவருமே இந்த நாளை ஆரம்பிக்க ஆசையுடன் இருந்தார்கள். அழகி பாட்டி தோட்டத்திற்குள் சென்றார். மீனா சுவையான உணவு சமைக்க ஆரம்பித்தாள். பிரியா அவளுடைய படிப்புகளை ஆரம்பிக்க விரும்பினாள். தோட்டம் சிறிதளவில் அழகாக இருந்தது. சமையலறையில் வாசனை வீசியது. பிரியா ஒரு விஷயத்தில் சந்தேகம் கேட்டு அழகியை அழைத்தாள். அழகி அவளுக்கு ஒரு கதை சொல்லி விளக்கினார். மீனா சிரித்துக்கொண்டே இருந்தாள். சந்தேகம் தீர்ந்ததைக் கண்டேன். இரவு உணவுக்கான சமையல் பலவிதமானது. ஆனால் ஒரு சிறு வேலை மட்டும் பாக்கியிருந்தது. பலவிதமானது. ஆனால் ஒரு சிறு வேலை மட்டும் பாக்கியிருந்தது. அழகி, மீனா, உதவிக்கு என்னை கூப்பிடு. நானும் உதவ வருகிறேன் அம்மா. மூவருமே ஒன்றாக நின்று வேகமாக வேலை செய்தார்கள். அழகி பாட்டி தேவையான பொருட்களை கொடுத்தார். பிரியா மேஜைகளை துடைக்க உதவினார். மீனா அவர்களின் வேலையைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அனைவருக்கும் புதிதாக பயிர் செய்த கீரை கிடைத்தது. இரவு உணவு சந்தோஷமாக முடிந்தது. பிரியா அழகியின் கைவிரலை பிடித்துக் கொண்டாள். சிரித்தும் பேசியும் அவர்கள் ஒருவரையொருவர் நினைத்து மகிழ்ந்தார்கள். வேலையை பகிர்ந்து கொண்டதால் வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. ஒற்றுமையே அவர்களின் வலிமை என்று மூவரும் அறிந்தார்கள். ஒரு குடும்பம் ஒன்றாக இருந்தால் எல்லாம் சுகம். நாளை இப்போதே நன்று. ஒரு குடும்பம் ஒன்றாக இருந்தால் எல்லாம் சுகம். நாளை இப்போதே நன்றாகத் தெரிந்தது. மூவருமே அன்பின் வழியே உறங்கினர்.